சிபிஐயா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எல்லாமே பாஜகவுடைய கைப்பாவையாக முழுக்க முழுக்க ஆகிவிட்டது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மீட்டிங் சொல்லிட்டே வரும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம இவர் என்ன செஞ்சாங்க, வேலியில போற ஓனான எடுத்து வேஸ்டில விட்ட கதையா வந்து அவன் சும்மா அமைதியா இருந்த சிபிஐ வந்து எனக்கு இழுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நிச்சயமாக அந்த பரபரப்பு செய்திகளை வந்து உண்மை என்று நம்பும் அளவுக்கு தான் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க வந்து அவர் அரசியல விட்ட காலி பண்ணணும்னு இருப்பணும், அப்படி செய்ய மாட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய RSS திங்க் டாக்ஸ் வந்து உனக்கு முட்டாள் கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவாங்க. விஜயை வந்து களத்தில் இறக்கி விட்டதே வந்து நம்ம RSS சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் அறிந்தோ அறியாமையோ RSS உடைய ஸ்கிரிப்ட்ல தான் இயங்கி கொண்டு இருக்கிறார். லோக்கல்ல இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அந்த விஜய் கட்சி நல்ல தோழர்கள், அவங்கள நான் குறை சொல்லவே இல்லை. ஆனா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சார்பாக தான் இருப்பாங்க. ஆன்டி டிஎம்கேன்னு இருப்பார்கள், எல்லாம் ப்ரோ பிஜேபியாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையான தலைமை கழக நிர்வாகிகள்.